வணக்கம். உளுந்து, வெள்ளை உளுந்து 100 கிராம் எடுத்துருக்கேன். சிகப்பு வரமிளகாய் 15 எடுத்துருக்கேன். கருப்பு எள் 50 கிராம் எடுத்துருக்கேன். பெருங்காயப்பொடி 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். கல்லுப்பு 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். முதல்ல கருப்பு கொஞ்சம் சேர்த்து வறுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் கருகாமல் செவந்து வர அளவு இருக்கும். இந்த அளவு செவந்து வரும்போது எடுத்துடலாம். அதே கடாயில் எள்ளு, எள்ளு சேர்த்து பொரியிற அளவு வறுபடணும். இதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி பொரிஞ்சு வரும்போது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டா கருகாமல் ஒன்று போல் செவந்து வரும். வறுபட்டு இந்த அளவு பொரிஞ்சு வந்ததும் எடுத்து தனியாக ஆற வச்சிடலாம். அதே கடாயில் வரமிளகாய், நெடி வரும்னு நினைக்கிறவங்க கல் உப்பு சேர்த்து கூட வறுக்கலாம். நான் ப்ளைனாக தான் வறுக்கிறேன். மிளகாய் கருகாமல் செவந்து வறுபட்டு வரும்போது இது மாதிரி உப்பி வரும். நல்லா உப்பி வரும்போது எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். அதே கடாயில் பெருங்காயப்பொடி, கடாய் சூடாக இருந்தால் கடாயை ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லேயே வறுத்துடலாம். எடுத்துடலாம். அதே கடாய் சூட்டில் கல் உப்பு சேர்த்து லேசாக வறுத்துடலாம். கல் உப்புல ஈர போய் இது மாதிரி உதிராக வரும்போது எடுத்துடலாம். வறுத்த பொருள் 5 நிமிஷம் ஆறுனதும் காம்பு நீக்கின வரமிளகாய் மிக்ஸி ஜாரில் சேர்த்து லேசாக பிடிச்சிக்கலாம். பாதி அளவு கருப்பாக புரிஞ்சதும் வறுத்த எள்ளு, வறுத்த உளுந்து, உப்பு, பெருங்காயப்பொடி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிடிச்சிடலாம். இது மாதிரி பாதி அளவு வறுபட்டதும் மிக்ஸி ஜாரை எடுத்து ஓப்பன் பண்ணி இது மாதிரி கலந்து விடும்போது கட்டிப்படாமல் இருக்கும். ஆறின மாதிரி இருக்கும். இப்போ திரும்பவும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பிடிக்கணும். இந்த அளவு பொடி போட்டு எடுத்துடலாம். பொடித்த பொடியை இதை மாதிரி நம்ம சலித்து எடுத்துட்டோம்னா திப்பியே இல்லாமல் நல்லா நைஸாக இருக்கும். இது மாதிரி ஃபைன் பவுடராக நல்லாயிருக்கும். இது இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது மாதிரி ஒரு ஈரப்பதம் இல்லாமல் பாட்டிலில் போட்டு வச்சுட்டா 1 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் கெடாமல் நல்லாயிருக்கும். நமக்கு தேவையான அளவு பொடி எதுவோ அந்த அளவு சேர்த்து குழி பண்ணி நமக்கு பிடிச்ச ஆயில் எதுவாக இருந்தாலும் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி இட்லி தோசையோடு சாப்பிட்லாம்.